ஸோ எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி உடைய ஜிடி உடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் நம்ம வந்து மேக்ஸ் பார்த்தாச்சு, ரீசனிங் பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேர்டு நம்ம வந்து ஜென்ரல் நாலேஜ் இல்லை ஜென்ரல் அவேர்னஸை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ இந்த இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்தாகணும். நம்ம கண்டிப்பாக நமக்கு ஆப்ஷனே இல்லை, இங்கிலீஷ் தான் எடுத்தாகணும். ஸோ இங்கிலீஷை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம், சரிங்களா? அந்த பயத்தை நம்ம முதல்ல போக்கணும். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சார் 3 மாதம் போதுமானா? கண்டிப்பாக போதுமானது தான் சார். கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா 3 மாதம் போதுமானது. ஸோ இது எப்படி அப்படின்னா செக்ஷனல் 4 செக்ஷன் இருக்குது, தனித்தனியாக பாஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லலை அவங்க, ஓவரால் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் நாலேஜில் பெட்டராக எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு இருக்குது. அதேமாதிரி டைமிங் வந்து ஓவரால் டைமிங் தான் கொடுத்தாங்க, ஒரு செக்ஷனுக்கும் டைமிங் கொடுக்கல. அப்படின்னும் போது நீங்கள் என்ன தான் இங்கிலீஷில் கொஞ்சம், அதாவது 20ல் 10 கரெக்டாக போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக உள்ளே போயிட முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்லேயே எப்படிலாம் என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணணும், கண்டிப்பாக மீனிங்ஸ் வரப்போகுது, கண்டிப்பாக ஆப்போசிட்ஸ் வரப்போகுது. அப்போது ஒரு வார்த்தையுடைய அர்த்தம், அதோடைய ஆப்போசிட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்லை, கொஞ்சம் 1-2 வார்த்தைகள் கஷ்டமாக இருக்க போது அந்த கஷ்டத்தை விட்டுட்டு ஈஸியான வார்த்தைகள்லாம் நம்ம ஈஸியாக கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 100% நம்மளால தட்டி தூக்கிட முடியும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இன்னைக்கான என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றது பாருங்க, 41லேருந்து 45க்கு இந்த கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 41st to 45th, சரிங்களா? என்ன கேள்வி அப்படின்றத பாருங்க. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் சம் பார்ட் ஆஃப் தி சென்டென்சஸ் ஆர் எரர்ஸ் அண்ட் சம் ஆர் கரெக்ட். அப்போ இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல ஒரு சிலது கரெக்டா இருக்கலாம், ஒரு சிலது தவறா இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் விச் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் ஹேஸ் அன் எரர். எந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? the number of that part is the answer. அப்போ எந்த பார்ட்டோ அந்த நம்பர் தான், அந்த ஏபிசிடி கொடுத்துருக்கு, அதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ அந்த எரர் எது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஒரு சில சென்டென்ஸ்ல எரரே இல்லாமல் இருக்கும், அப்போ நீங்க டி ஆப்ஷனான நோ எரர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 41 45க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 41வது சென்டென்ஸ் என்ன, மொதல் சென்டென்ஸ் நம்ம என்னன்றதை பார்த்துருவோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. யூ மஸ்ட் ஈதர் be regular with your studies and study for longer period before the examination அப்படின்றது தான் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு சில வார்த்தைலாம் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடாக இங்கிலீஷில் அது கேட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் இந்த வார்த்தை இதெல்லாம் கீவேர்ட்ஸு, இதுக்கு இப்படி தான் வரும், இதுக்கு இப்படி தான் வரும் அப்படின்றத நீங்கள் புரியல அப்படின்னாலும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 20ல் 10 கேள்வி இந்த மாதிரியும் 10 கேள்வி அந்த மாதிரி மீனிங்ஸ் ஆப்போசிட் இருக்குன்னா இந்த 10 கேள்வியில் இந்த மாதிரியான நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா மக்கடிச்சு வச்சிங்கனாலே உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ணணும். அந்த மாதிரி கேள்வி தான் சார் இது. என்ன சார் அப்படின்னா யூ மஸ்ட் ஈதர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சார். ஈதர் அப்படின்னா என்ன, ஒன்று நீ இதை பண்ணு, இல்ல நீ அதை பண்ணு அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ நீ ரெண்டுமே பண்ணக்கூடாது, ஒன்று நீ தமிழ்ல எழுது, இல்லை இங்கிலீஷ்ல எழுது. இந்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும், லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும், ஒன்று நீ இங்கிலீஷ் எடுத்துக்கோ, இல்லை நீ ஹிந்தி எடுத்துக்கோ. இல்லை சார் நான் ரெண்டுமே எழுதுவேன், அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்படின்னா என்ன சார், ஈதர் யூ டூ திஸ் ஆர் யூ டூ தஸ். அப்போ இந்த ரெண்டு வார்த்தை எப்போதுமே ஒன்னா இருக்கும். ஈதர் வந்துச்சு அப்படின்னா கூடவே ஆர் வரணும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இதற்கு பதிலா நெய்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா நீ இதையும் பண்ணாத நீ அதையும் பண்ணாத, நெய்தர்ன்ற வார்த்தை வந்துச்சுன்னா கூடவே நார் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல மக்கடிச்சு வச்சுக்கோங்க. யூ மஸ்ட் ஈதர் பி ரெகுலர் வித் யுவர் ஸ்டடீஸ், நீ ரெகுலரா உன்னுடைய படிப்பை படிக்கணும், ஆர் இல்லைன்னா ஸ்டடி ஃபார் லாங்கர் பீரியட் பிஃபோர் தி எக்ஸாமினேஷன். ஒன்று நீ ரெகுலராக படி, இல்லை அப்படின்னா எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நிறைய நேரம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆர் யூ ஸ்டடி ஃபார், அப்போ இங்கே என்ன வரணும், அண்ட் வரக்கூடாது, ஆர். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஈதர்ன்ற வார்த்தை வந்தாலே ஆர் வரணும், நீதர்ன்ற வார்த்தை வந்தாலே நார் வரணும். இதெல்லாம் ரெகுலர் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தெரியல அப்படின்னா மக்கடிச்சு வச்சுக்கோங்க. ஈதர் ஆர் நீதர் நார் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. நம்ம இந்த சென்டென்ஸ்ல ஈதர் ஆரை பார்த்துருக்கோம். நம்ம போக போக டெஸ்ட்ல ஒரு வார்த்தைகளாக படிச்சுக்கிட்டே வந்துடுவோம். ஸோ நீங்க என்ன படிக்கணும், யூ மஸ்ட் நீ எப்போதுமே ரெகுலராக படிச்சுக்கிட்டே இரு. அப்படி இல்லை அப்படின்னா நீ எக்ஸாமினேஷன் நேரத்தில் நிறைய நேரம் படிக்கணும். அப்போ அண்டு வரக்கூடாது. அண்டுனா நீ இதையும் பண்ணணும் நீ அதையும் பண்ணணும், ரெண்டுத்தையும் பண்ணணும் அப்படின்றது தான் அண்டு வர இடத்துல. இங்க ஈதர் ஆர் தான். ரெண்டாவது கொஸ்டினுக்கு போவோம் சார். ரெண்டாவது கொஸ்டின் அப்படின்றத பாருங்க.
the new taxation rates announced by the government are bound to affect the export sector. இது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இங்க என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான சவுண்டு ஒரு வார்த்தை மட்டும் மாறும். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம மக்கடிச்சே ஆகணும். அப்படின்னா என்ன சார்? ஆர் பவுண்ட் டு எஃபெக்ட் அப்படின்றத போட்டிருக்காங்க. எஃபெக்ட் தி எக்ஸ்போர்ட் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப எஃபெக்ட்னா என்ன, அஃபெக்ட்னா என்ன, அந்த மாதிரி ஒரே மாதிரியான வார்த்தைகள். இது ஏ போட்டிங்கன்னா அதோடைய அர்த்தம் என்ன ஆகும், இ போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர் பவுண்ட் டு எஃபெக்ட் தி எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா புதுசா ஒரு வரிகள், அரசாங்கம் புதுசா ஒரு வரிகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்னால நம்ம நாட்டிலேருந்து என்னெல்லாம் ஏற்றுமதி பண்றோமோ அதுல ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில பாதிப்புகள் நடந்திருக்கு. அந்த மாற்றம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்ப எஃபெக்ட் அப்படின்னா என்ன சார்? அதோடைய ரிசல்ட் என்ன, அதுதான் சார் எஃபெக்ட். இப்போ எஃபெக்ட் அப்படின்னா நீங்க ஒரு தண்ணி இருக்கு, அதுல சர்க்கரையை கலக்குறீங்க அப்படின்னா அது சர்க்கரை தண்ணியா மாறுது, இனிப்பா மாறுது, அது எஃபெக்ட். அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்குற இடத்துல தான் இந்த எஃபெக்ட் அப்படின்றத சொல்றோம். இப்போ நீங்க தண்ணி இருக்கு, அதுல நீங்க வேற ஒரு கலர் பவுடர் போடுறீங்க, மஞ்சள் பொடியை போடுறீங்க அப்படின்னா மஞ்சள் கலர்ல மாறுது. பொட்டாசியம் பர்மாங்கனேட் ஒரு கெமிக்கல் இருக்கு, தண்ணியில் அதை கலந்தீங்கன்னா அது பர்பிள் கலர், அந்த தண்ணி டிரான்ஸ்பரண்டா இருந்தது பர்பிள் கலர்ல மாறுது. அது அதோடைய அவுட்புட் என்ன, ரிசல்ட் என்ன, வாட் இஸ் தி எஃபெக்ட். நீ நிறைய நேரம் படிச்ச எஃபெக்ட் என்ன, நான் எஸ்எஸ்சியில ஜிடியில கான்ஸ்டபிள் போஸ்ட் வாங்கிட்டேன், அது எஃபெக்ட். பாதிப்பு என்ன நடந்துச்சு? இப்போ இங்க வரி போட்டிருக்காங்க, வரி போட்டதுனால ஏற்றுமதியில நிறைய வரி போட்டதுனால ஏற்றுமதி குறைஞ்சிடுச்சு, வரியை குறைச்சதுனால ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஆனா அது அஃபெக்ட். அப்போ வாட் இஸ் தி அஃபெக்ட் அப்படின்னா அது பாதிப்பு என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். அதுதான் சார். ஸோ நம்ம என்ன பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் ஈதர் ஆர் நீதர் நார், இது அஃபெக்ட் எஃபெக்ட். அப்ப இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஒரே சவுண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தார். ஸோ இந்த சென்டென்ஸை நான் உங்களுக்கு ரெட்ல கொடுத்ததுனால ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். இவ்வளவு பெரிய சென்டென்ஸை நம்ம படிச்சு பார்த்தா நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் மாத்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலே நம்மளால போற்ற முடியும். சரிங்களா? அடுத்தது என்ன சார்? These days job opportunities are not as better as they used to be in the early 70s. இப்ப இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் அப்ப இருந்த மாதிரி இல்லை அப்படின்றாங்க சார். இது பார்த்தா கம்பேரிட்டிவ் மாதிரி தோணும், ஆனா இது கம்பேரிட்டிவ் கிடையாது சார். ஸோ இப்போ நான் இப்போ நல்ல வேலை கிடைக்குது அப்படின்றதான் இதோடைய சென்டென்ஸ். இப்போ நல்ல வேலை கிடைக்கல அப்படின்றது தான் இதோடைய சென்டென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஸ் குட் ஆஸ் அப்படின்றது தான் இங்க போடணும், நாட் ஆஸ் பெட்டர் ஆஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா 3 முக்கியமான சென்டென்ஸ் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி சிம்பிளா இருக்கும், இன்னொன்று என்னன்னா கம்பேரிட்டிவா இருக்கும். ஹி இஸ் டாலர் தேன், he is better than, அந்த இடத்துல தான் இது. அப்ப இவனையும் அவனையும் இவங்களையும் அவங்களையும் அந்த மாதிரி கம்பேர் பண்றது தான் பெட்டர்ன்ற வார்த்தை வரும். இன்னொன்று சூப்பர்லேட்டிவ் அப்படின்றத சொல்லுவாங்க. அது என்னன்னா இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமா இருக்குது. he is the tallest person. இங்க 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர்ல உயரமானவர் அப்படின்னா ESTல வரும். அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பெட்டர் அப்படின்றது எங்க வரும், குட் அப்படின்றது எங்க வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா பெஸ்ட். he is the best student அப்படின்னா 10 பேர் இருக்கிறாங்க, 10 பேர்ல இவன் தான் பெஸ்ட், இவன் தான் ஃபர்ஸ்ட், டாலஸ்ட் இல்ல லீஸ்ட் அப்படின்ற ஒரு அதாவது சூப்பர்லேட்டிவ். ஒன்று டாப் மோஸ்டோ இல்ல பாட்டம் மோஸ்டோ இருக்கிறதுல அவர் தான் அந்த சைட்ல பெஸ்டா இந்த சைட்ல ஃபர்ஸ்டாவும் இருக்கார், அது சூப்பர்லேட்டிவ். அப்ப அங்க ESTல முடியும். இது டாலர் பெட்டர் அப்படின்றது 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இவங்களை விட அவங்க, இதை விட அது அப்படின்றது. இன்னொன்னு he is good, இவர் நல்லவர் அப்படின்றது. he is good, he is better than him, he is tallest, he is the best அப்படின்னு 3 இருக்கு. அந்த மாதிரியான சென்டென்ஸ். ஸோ நம்ம 3 விதமான சென்டென்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்று என்ன, நீதர் வந்தா நார் வரணும், இந்த வார்த்தை வந்தா அந்த வார்த்தை வரணும். இந்த மாதிரி வார்த்தைகளே ஒரு 20-25 இருக்கு, அதே நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது ஒரே மாதிரி சவுண்டுல வரக்கூடிய வார்த்தைகள், அந்த மாதிரி ஒரு 40-50 வார்த்தைகள் இருக்கு, அதை நம்ம படிச்சு வச்சிடறோம். அடுத்தது என்ன அப்படின்னா சென்டென்ஸை 3ஆ பிரிக்க முடியும்.
அந்த மாதிரி சூப்பர்லேட்டிவா கம்பேரேட்டிவா அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம படிச்சு வச்சுட்டோம்னா இங்கெல்லாம் தான் மிஸ்டேக்ஸ் வரும். அதை நம்ம கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் சார் நம்ம போட்டு எல்லாத்தையும் படிக்கிறத விட்டுட்டு கரெக்டாக சூஸிவா இந்த மெத்தடில் வந்தால் இது இப்படி தான் மிஸ்டேக் இருக்கும். அப்போ ஆஸ் குட் ஆஸ் பெட்டர் தேன் அப்படிலாம் வரும்போது பெட்டர் தேன் பெஸ்ட் இதெல்லாம் வருது அப்படின்னா இது கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் இந்த மெத்தட்ல இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுட்டோம்னா கரெக்டா நம்ம எங்க மிஸ்டேக் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. when viewed with his point of view the entire episode assumes a different color altogether. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்றது தமிழ்ல யோசிச்சு பாருங்க. நானு அவருடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் இந்த எபிசோடு ஏதோ ஒரு நாடகமோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வேற ஒரு கண்ணோட்டம் வந்துருச்சு, அதோடைய கலரே வேற மாதிரி ஆயிடுச்சு, அந்த நாடகத்தை நான் அப்ரோச் பண்ணதே வேற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பையன் நல்லா படிக்க மாட்டான்னு நினைச்சேன், ஆனா இவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா இவன் வேற மாதிரி தாட் பண்ணியிருக்கான், அதனாலதான் அப்படி இருக்குது. அவன் டியூன் பண்ண உடனே அவன் தான் பெஸ்ட் ஸ்டூடெண்டா மாறிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு பார்வையிலேருந்து நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார்? when viewed with his point, அங்க with வரக்கூடாது சார், அங்க from வரணும். அப்ப நம்ம இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத கரெக்டா சொல்லணும். அப்ப இதெல்லாம் என்ன சார்? டு எங்க வரும், அண்ட் எங்க வரும், பட் எங்க வரும், ஃப்ரம் எங்க வரும், வித் எங்க வரும், இன் எங்க வரும், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ரப்போசிஷன், அதுல என்னென்ன வார்த்தைகள் எந்த எந்த இடத்துல சூட் ஆகும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? வித் அப்படின்னா நான் இவர் கூட போனேன், ஐ வெண்ட் வித் ஹிம் டு வாட்ச் கிரிக்கெட் மேட்ச், நான் இவர் கூட போனேன்றதுக்கு தான் வித் வரும். நான் இவரோட பார்வையில பார்த்தேன், ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ நான் இவன் அடிச்சிட்டேன், அவன் என்ன அடிச்சிட்டான், என்னுடைய தரப்புலேருந்து எனக்கு நியாயம், அவருடைய தரப்புலேருந்து அவருக்கு நியாயம், நான் அவருடைய தரப்புலேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வரணுமே தவிர வித் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வராது. சரிங்களா? ஸோ ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது தான் இங்க ஆன்சர். ஸோ இங்கே இதுதான் மிஸ்டேக்ஸ். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா 45th on many occasions we did helped the poor people by way of giving them food to eat and clothes to put on. அப்போ நிறைய ஒகேஷன்ல, தீபாவளி சமயத்துல, புத்தாண்டு நியூ இயர் சமயத்துல, கிறிஸ்மஸ் சமயத்துல, அந்த மாதிரி சமயத்துலலாம் நாங்க ஏழை மக்களுக்கு உதவணும், அவங்களுக்கு உணவு கொடுத்தோம், உடுத்துக்கிறதுக்கு புதிய உடைகள் கொடுத்தோம், அண்ட் கிளாத்ஸ் டு புட் ஆன் அப்படின்றத சொல்றாங்க. இங்க என்ன சார் மிஸ்டேக் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம என்ன பண்றோம், டிட்டு வந்துச்சு, இல்ல டூ வந்துச்சு, இல்ல டஸ் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப்டு அப்படின்ற அந்த இடி ஃபார்மேட்டை வராது அப்படின்றது நம்ம இதெல்லாமே இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாமே நம்ம கடிச்சுப்போம். ஸோ இந்த ஒரு 5 சென்டென்ஸ் இருக்கு, இந்த 5 சென்டென்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இந்த மாதிரியான மாடல் சென்டென்ஸ் எல்லாம் நம்ம போக போக நிறைய பார்ப்போம். இப்போ விதவிதமான சென்டென்ஸ்க்கு என்னென்ன ஃபார்முலா, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலே போதுமானதா இருக்கும். இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோம், we did, we do, we does வந்தாலே we did help the poor அப்படின்னு தான் வரணும். அங்க இடி ஃபார்மேட் வரக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இதுதான் சார் 41லேருந்து 45க்கான கேள்வி. அடுத்தது இதே மாதிரி 46லேருந்து 49. அது என்னன்னா ஒரு டேஷ் கொடுத்துட்டு என்ன இதுல வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத பாருங்க. குமார் டேஷ் பாய் ஸ்வாம் அக்ராஸ் த சீ ஃபார் சேஃப்டி. இப்போ பாதுகாப்பு. இப்போ சென்னையில வெள்ளம் வந்துருச்சு, குமார்னு ஒரு பையன் இருக்காரு, அவரு இந்த தண்ணி ஓடுது, இந்த தண்ணியிலேருந்து அந்த சைடுக்கு போறாரு, எதுக்காக? சேஃப்டிக்காக. இங்க பள்ளம் ரொம்ப இருக்கு, நான் அந்த சைடு நீச்சல் அடிச்சு போயிட்டா நான் சேஃப்டியா இருப்பேன். அப்போ குமார்ன்ற ஒரு பையன், அவருடைய வயசு என்ன அப்படின்னா 16 அப்படின்றாங்க. குமார் a 17-year-old boy அப்படின்றத சொல்றாங்க. இங்க 17 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் சார் தப்பு அப்படின்னா குமார்ன்றது ஒரே ஒரு பையன் தான், அப்ப இயர்ஸ் அப்படின்றது பழைய காட்டுது, இந்த 17ன்றது ஒரு பையனுடைய வயசு, இயர்ஸ் வரக்கூடாது. ஒரே ஒரு நபர், அவருக்கு 17 வயசு, அது ஒரு நம்பர் தான். 17 பொருட்கள் அப்படின்னும் போது தான் அங்க ப்ளூரல்ல வரணும். இங்க 17ன்றது ஒரு வயசை காட்டுது. அப்ப இது a 17-year
ஓல்டு பாய் அப்படின்றது கரெக்டு. ஏஜ்டுன்ற வார்த்தை இங்க வரக்கூடாது. ஓல்டு தான் இங்க அப்ராப்ரியேட்டான வார்த்தை. ஸோ சி வராது. அடுத்தது என்ன அப்படின்னா தி அப்படின்னு போட்டிருக்காங்க. தி எதை சார் குறிக்கும் அப்படின்னா த சன். அப்ப எனக்கு பக்காவா தெரியும் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்றது, ஒன்னே ஒன்று தான் அப்படின்னா தான் நான் தி போடணும். அங்க பல விஷயங்கள் இருக்கு. யாரு இப்போ என்ன ஒரு பையன் அடிச்சுட்டான், அந்த பையன் இந்த பையன் தான் அப்படின்னா அங்கதான் தி வரணும். ஏன்னா அது என்ன அடிச்சது ஒரே ஒரு பையன் தான், அந்த பையன் தான் இந்த பையன் போது நான் த குமார் அங்க போடலாம். ஸோ எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கரெக்டா தெரியும் அப்படின்னா மட்டும்தான் தி போடணும். இங்க குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமார்ன்றது அந்த இடத்துலயே 2-3 குமார் ஸ்விம் பண்ணிருக்கலாம், யாருன்னு எனக்கு தெரியாதுன்னும் போது a 17-year-old boy அப்படின்னும் போது, அதாவது இப்ப வந்து குமார் போன வருஷம் ரெக்கார்ட் பண்ணாரு, அதே குமார் தான் இந்த குமார்னும் போது நம்ம தி குமார் ஹூ ஒன் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா போன வருஷம் அந்த போட்டியில ஜெயிச்சது ஒரு குமார் தான், அந்த குமார் தான் இந்த குமார் அப்படின்னா தி வரணும். இல்லை அப்படின்னா தான் வரணும். சரிங்களா? ஸோ நம்ம இங்க என்ன பார்க்குறோம், ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். எங்க வரும், தி எங்க வரும் அப்படின்றதும் இதுக்குள்ள வந்துருச்சு. ஸோ நீங்க அதையும் பார்த்துருக்கணும். எங்க வரும், தி எங்க வரும்ன்றதை நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சிருக்கணும். அடுத்தது என்ன சார், ஷீ இஸ் பியூட்டிஃபுல். அப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து அழகா இருக்காங்க, டேஷ் பிரேவ், அப்புறமா அவங்க ரொம்ப தைரியசாலியாகவும் இருக்காங்க அப்படின்றத சொல்றோம். ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் பிரேவ் அப்படின்றது வரணும். ஏன் சார், ஏன்னா இது ரெண்டு வெவ்வேறு சென்டென்ஸ். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், ஷீ இஸ் பிரேவ், இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் பிரேவ் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இங்க பட் ஏன் சார் வரக்கூடாது, பட்டுனா நெகட்டிவ் அப்படின்றத நம்ம காட்டுறோம். அப்போ நெகட்டிவ் அப்படின்னா என்ன, அப்போ அவங்க வந்து ஷீ இஸ் பியூட்டிஃபுல் பட் அவங்க மேக்கப் சரியா இல்லை இன்னைக்கு, அதனால அவங்க அக்லியா தெரியுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதாவது சொன்னப்போ நெகட்டிவை காட்டுறதுக்கு தான் நம்ம இங்க பட்டுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எட் அப்படின்னா ஷீ ஸ்டடிட் வெல், அவங்க நல்லா படிச்சாங்க, அதுவும் நெகட்டிவ் தான். அவங்க நல்லா படிச்சும் அவங்களால பாஸ் ஆக முடியல. எட் ஷீ ஃபெயில்டு, அப்போ அவங்க ஒழுங்கா படிக்கல, இல்லை ஏதோ நாங்க சொதப்பிட்டாங்க, அவங்களால எக்ஸாம் எழுத முடியல, ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் என்னால அதை அடைய, அந்த மாதிரி இடத்துல தான் எட். இங்க ரெண்டு பியூட்டிஃபுல் எட் பிரேவ் ரெண்டு சம்பந்தம் இல்லாதது. சரிங்களா? ஷீ இஸ் பியூட்டிஃபுல் எட் வேற ஏதாவது ஒன்று தான் வரணுங்க. இதுவும் கிட்டத்தட்ட நெகட்டிவ் மாதிரி தான். ஃபுல்லா நெகட்டிவ் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படின்றது என்னன்னா கிட்டத்தட்ட பாசிட்டிவ்ல வருது. அப்படின்னா என்ன சார், இவங்க நல்லா படிச்சாங்க, அதனால அவங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க. ஷீ ஸ்டடிட் வெல் ஸோ ஷீ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க். புரியுதுங்களா? அப்போ ஸோ அப்படின்றது பாசிட்டிவ், அது கனெக்டிங்ல வருது, இதனால அவங்க இது கிடைச்சுது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம ஸோ யூஸ் பண்ணும். இப்போ இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தை சூட் ஆகும் அப்படின்னும் போது ரெண்டு வெவ்வேறு, ஸோ அண்டு தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? காந்திஜி வில் டேஷ் இன் ஹிஸ்டரி ஆஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மென் தட் எவர் லிவ்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இங்க நம்ம என்ன சொல்றோம், காந்திஜி வில் கோ பை அப்படின்றாங்க. ஸோ கோ பை அப்படின்னா என்ன சார், இந்த பக்கம் போனாரு அப்படின்றதுக்கு கோ பை அப்படின்றாங்க. அப்ப இது என்ன சொல்லுது, வரலாறுல அவர் ஒரு வாழ்ந்ததுல அவர் வாழ்ந்தது ஒரு சிறந்த மனுஷனா இருப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கோ பை அப்படின்றது கரெக்டா இல்லை. இப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் மாதிரி தோணும். இப்போ நீங்க கரெக்டான வார்த்தையை கரெக்டா பிடிக்கணும். கோ ஆன், அப்போ நீ நல்லா படிக்கிற, இன்னும் படி இன்னும் படி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க கோ ஆன், நீ நல்லா ஓடுற, இன்னும் ஓடு ஓடு, கொஞ்சம் ஓடுனா ஜெயிச்சிருவே அப்படின்னா கோ ஆன், நீ இன்னும் பண்ணு அதை, இன்னும் பண்ணு அதை அப்படின்றாங்க. காந்திஜி செத்து போயாச்சு, காந்திஜியை பத்தி ஒரு நபர் சொல்றாரு, காந்திஜி வில் கோ டவுன் இன் ஹிஸ்டரி ஆஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன் தட் எவர் லிவ்டு. அப்போ ஒரு காலத்துல, அதாவது நீ இன்னும் காலம் போக 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 உங்களை பத்தி கிரேட்டஸ்ட் மேன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. காந்திஜி வில் go through in history one of the greatest man that ever lived அப்படின்றத சொல்றாங்க. go through அப்படின்னா நீ படிக்கிற, நீ நல்லா படி அப்படின்றத சொல்றதுதான் go through அப்படின்றத சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சென்டென்ஸ்க்கு go down is more suitable than
கோ த்ரூ அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா காலத்தால அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹிஸ்டரியில அவர் என்ன கோ டவுனுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு வந்து படிக்கட்டுல இறங்கி இல்ல கீழே போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். இல்ல காலம் போக போக இவர் கிரேட்டஸ்ட் மேன் அப்படின்றத சொல்லுவாங்கன்ட்டும் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, all the applicants dash and the results will be announced next week அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. என்ன இதை ஆல் தி அப்ளிகன்ஸ் உடைய ரேங்கை லிஸ்ட் பண்ணிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே தான் லிஸ்ட் பண்ண போறாங்க. லிஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வாரம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆல் தி அப்ளிகன்ஸ் ரேங்க்ஸ் அந்த ரிசல்ட், அதை விட ஆல் தி அப்ளிகன்ஸ் ஆர் டு ரேங்க், இனிமே தான் ரேங்க் பண்ண போறோம். ஆனா இதுக்கு வராது ஆர் டு பி ரேங்க்டு, ஏன்னா இங்க வில் பி வந்திருக்கு. ஆர் டு பி ரேங்க்டு அண்ட் த ரெஸ்ட் வில் பி அனௌன்ஸ், அந்த ரிசல்ட்ஸ் வில் பி அனௌன்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு சி இஸ் மோர் அப்ராப்ரியேட். சரிங்களா? ஸோ அடுத்தது 50லேருந்து 55 கொஸ்டினுக்கு உங்களுக்கு என்ன சொல்றாங்க, 4 ஆல்டர்னேட் இருக்குது, அதில் எதுக்கு சரியான மீனிங் வருது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இப்போ இது என்னன்னா மீனிங். ஸோ எஸ்எஸ்சிக்கு மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? மீனிங்ஸு, ஆப்போசிட்ஸ், இடியம்ஸ் இதெல்லாம் அவங்க ரெகுலராக கேட்டுக்கினே இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெளிவாக படித்து வச்சிருக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போகிறதுல நம்ம செலக்டிவாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் படித்தாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, டியூபியஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? டூபியஸ் அப்படின்னா என்னென்னா, எனக்கு மேலே டவுட்டாக இருக்குது, இட்ஸ் அ டவுட்ஃபுல் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? டூப்ளிகேட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒன்றுக்கு பதிலாக ஒரு சாவி வச்சிருக்கேன், ஆனால் சாவியை தொலைச்சிருவேன்ற பயம், அதனால அதுக்கு நான் டூப்ளிகேட் சாவி பண்ணியிருக்கேன். அப்போ அதுக்கு ஜெராக்ஸு, டூப்ளிகேட்டு, அது ஒரிஜினல், இது டூப்ளிகேட் அப்படின்றத சொல்றாங்க. டிஸ்பியூட்டபிள், இப்போ இது உந்தா எந்தா அப்படின்றது, இந்த எல்லை ஒரு வீடு இருக்குது, இந்த எல்லையில 5 இன்ச்சு நீ உள்ள வந்துட்டியா நான் உள்ள, அதாவது டிஸ்பியூட்ல இருக்குது, டிஸ்பியூட்டபிள் அப்படின்றாங்க. டேஞ்சரஸ் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப டேஞ்சரானது அப்படின்ட்டு. ஸோ டூபியஸ் அப்படின்னா அதோடைய ஆன்சர் டவுட்ஃபுல் அப்படின்றது அதோடைய மீனிங். ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த 5 வார்த்தையை கண்டிப்பா படிச்சு வைங்க. அடுத்தது என்ன சார் அப்படின்னா, ஃபிளாபர்கேஸ்டட் அப்படின்றத சொல்றாங்க. ஃபிளாபர்கேஸ்டட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உன்னை பார்த்த உடனே சடனா உன்னை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னே ஷாக் ஆயிட்டேன், இல்ல ஒரு சந்தோஷம் ஆயிட்டேன், பட் டக்குன்னு ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், இதெல்லாம் வந்து ஃபிளாபர்கேஸ்டட் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ ஸ்கேர்ட் அப்படின்னா நான் பயந்துட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? பயந்துட்டேன்றது இல்ல, உன்னை பார்த்த உடனே சந்தோஷம், சர்ப்ரைஸ், இல்ல ஷாக் ஆயிட்டேன். பயந்துட்டேன் இல்ல, நான் உன்னை இங்க பார்ப்பேன்ட்டே எதிர்பார்க்கல, நான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன்ட்டே எதிர்பார்க்கல, அந்த மாதிரி இது ஷாக் இல்ல சர்ப்ரைஸ் அப்படின்றது அதோடைய அர்த்தம். எம்ப்ராஸ்டு, அப்ப இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் முழிக்கிறேன் அப்படின்றது எம்ப்ராஸ் அப்படின்றது அர்த்தமாகும். சரிங்களா? அப்ப இது ரெண்டுமே இதோடைய மீனிங் இல்ல. டம் ஃபவுண்டட், இதுதான் ஷாக்கு. நான் டம்னா அப்படியே வாய மூடி பதில் சொல், டம் ஃபவுண்டட், இதை பார்த்து ஷாக்ல நான் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்றது தான் டம் ஃபவுண்டட் அப்படின்றாங்க. ஹியூமிலியேட்டட் அப்படின்னா உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, உங்க பேச்சு வந்து உங்களை புண்படுத்துது, அதெல்லாம் ஹியூமிலியேட்டட் அப்படின்றது வருது. ஸோ இதுக்கு அர்த்தம் டம் ஃபவுண்டட் அப்படின்றது தான் அர்த்தம். இட்டர்னல் அப்படின்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜென்ரலா நீங்க இங்கிலீஷ்ல லைட்டா வாசிட்டே வந்தாலே இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிடும். தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி ஒரு 10 வார்த்தையுடைய அர்த்தம், அதோடைய ஆப்போசிட் வார்த்தையுடைய அர்த்தம். 300 நாள் இருக்குது, 300 நாள்ல நம்ம 90 நாள் இருக்குது. அந்த 90 நாள்ல நீங்க ஈஸியா படிச்சாலே போதுமானது. ஒரு 800 வேர்ட்ஸ் படிக்கிறீங்க, அதுல 500 வேர்ட்ஸ் நீங்க படிச்சு வச்சிருந்தாலே போதும். அந்த 500 தான் வரும். இது எஸ்எஸ்சி உடைய குரூப் 4 ஜிடி தான். ரொம்ப சிம்பிள், ரிப்பீட்டடா நிறைய கேட்குறாங்க. ஸோ கேட்ட கொஸ்டின்ஸே நம்ம ரிப்பீட் பண்ணாலே நம்ம பாஸ் ஆக முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 26,000 போஸ்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் குறைவா மார்க் எடுத்தாலுமே நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இட்டர்னல் அப்படின்றத சொல்றாங்க. இட்டர்னல் அப்படின்னா கடவுளை வந்து இட்டர்னல் அப்படின்றாங்க. ஏன்னா அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்போ அதோடைய ஆரம்பம் எப்போ, அதோடைய முடிவு எப்போ எனக்கு தெரியலன்னா அதெல்லாம் நம்ம இட்டர்னல் அப்படின்றத சொல்லறோம். அப்போ இன்யூமரபிள் அப்படின்றாங்க. அதைய கணக்கு போட முடியாதுதான். இது கணக்கு எடுக்க முடியாது சார், பூமியில எவ்வளவு மண்ணு சார் இருக்கு, கணக்கு எடுக்க முடியுமானா கணக்கு பண்ண முடியாது. அது இன்யூமரபிள். அன்மெஷரபிள், இது ஏன்னா மெஷர் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ப்ரொலாங்டுனா இது முடிஞ்சிடுச்சு, நான் இதைய எக்ஸ்டெண்ட் பண்றேன். 5 மணி நேரம் தான் கிளாஸு, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை 7 மணி நேரம், இன்னும் எவ்வளவு மணி நேரத்தை முடிப்பேன்னு தெரியாது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுதான் ப்ரொலாங்டு. பர்பெச்சுவல் அப்படின்றாங்க.
பர்பெச்சுவல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது அப்படின்றாங்க. அதுதான் சார் இங்க இட்டர்னல் உடைய மீனிங். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஜெனுவன். இது ஜெனுவனான ஸ்பேர் பார்ட்ஸ் சார். இது பைக் உடைய ஜெனுவன். ஜெனரலா பைக்கு கார்லாம் வச்சிருக்குன்னா ஜெனுவனான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன சார்? ஆத்தன்டிக்கானது. இது ஹீரோ ஹோண்டா ஓடுது சார், இது மாருதி ஓடுது சார், இது டூப்ளிகேட் போட்டாங்க. முன்னாடி நம்ம டூப்ளிகேட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இது டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸை போட்டாங்க. அப்போ ஆத்தன்டிக் அப்படின்னா ஜெனுவன். இது எல்லாருக்குமே தெரியும். லெஜிட்டிமேட், சட்டப்பூர்வம், கோர்ட்டுக்கு போறீங்க, லெஜிட்டிமேட்டான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றது சொல்றோம். ரிலையபிள் அப்படின்னா நம்பிக்கை தன்மை உள்ள ஒரு பொருள், பியூர், சுத்தமானது. எல்லாமே ஒரே மாதிரி மீனிங் தோணும். கரெக்ட் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனுவனுக்கு ஆத்தன்டிக் அப்படின்றது தான் சார். அப்சீன் அப்படின்றத சொல்றாங்க. இந்த அப்சீன் அப்படின்னா என்னன்னா இன்டீசென்ட்டா இருக்கு, பார்க்கக்கூடிய தக்கர்ல இல்ல, ரொம்ப அப்சீனா இருக்கு, வல்கரா இருக்கு அப்படின்றது தான் நம்ம அப்சீன் அப்படின்றத சொல்றோம். ரெடிகுலஸ் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம ரெடிகுலஸா இருக்குது. இது என்ன சொல்றாங்க, அது என்ன சொல்றாங்க, சம்பந்தமே இல்லை அப்படின்றாங்க. இன்டாலரபிள் அப்படின்றாங்க. அப்போ இன்டாலரபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னால டாலரேட் பண்ண முடியல, இதைய பார்க்க முடியல, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தோணும். ஆனா இன்காரிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ரூடா இருக்கிறது. கரெக்டுங்களா? ஸோ என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப ரூடா. ஆப்ஷன் அப்படின்னா இன்டீசென்ட்டா இருக்குது. இன்டீசென்ட்டான மூவிஸை நீங்க பிளே பண்ணிருக்கீங்க அப்படின்றது சொல்றதா. எல்லாம் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அது சம்பந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும். பட் கரெக்டானது என்ன அப்படின்னா இன்டீசன் தான் ஆப்ஷன் அப்படின்றது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா இன்டிக்னேஷன் அப்படின்றாங்க. கோவப்படுத்துறது, ஆங்கர் அப்படின்றது தான் இன்டிக்னேஷன் அப்படின்றது. ஹேட்ரட்னா எனக்கு இவனை பார்த்தா பிடிக்கல அப்படின்றது ஹேட்ரட். அவனை பார்த்தா எனக்கு பிடிக்கல, அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்றது ஹேட் பண்றோம், ஹேட்ரட் அப்படின்றது. டிஸ்அப்ரூவல், டிஸ்அப்ரூவல்னா இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத சொல்றது. அடுத்தது கண்டெம்ட். கோர்ட் ஒன்று சொல்லுது, அதை நீங்க செயல்படுத்தலை அப்படின்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றாங்க. அப்ப நான் சொன்னதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற, நான் சொன்னதை நீ செய்யல அப்படின்றது தான் இங்க கண்டெம்ட். ஆனா இதோடைய அர்த்தம் என்னன்னா என்னை கோவப்படுத்துறது, ஆங்கர் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு மீனிங்கான வார்த்தைகள் வந்துருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா அந்த வார்த்தையுடைய ஆப்போசிட். ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்றத பாருங்க. பிளாசிபிள் அப்படின்றத சொல்றாங்க. பிளாசிபிள்னா என்னால படிக்கக்கூடியது, ரீடபிளா இருக்குது அப்படின்றாங்க. இம்ப்ளாசிபிள் அப்படின்னா என்னால படிக்க முடியல அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இங்க தவறுதலா உங்களுக்கு ஏ அண்ட் சி ரெண்டுமே ஆன்சரா கொடுத்துட்டோம். ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு ஆன்சர் தான். சரிங்களா? அப்புறம் பாருங்க, ஜீனியல் அப்படின்றத சொல்றாங்க. ஜீனியல் அப்படின்றதுடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னா பூரிஷ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஜீனியலுடைய ஆப்போசிட் பூரிஷ். இதோடைய மீனிங் வந்து ஜீனியல் பார்த்தீங்கன்னா இது ஸ்டூபிட் அப்படின்னா என்னன்னா உனக்கு மூளையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றது. ஸ்டிங்கி அப்படின்னா என்ன, ஒட்டுறது, ஒரு மாதிரி ஸ்டிங்கியா சும்மான்னு சுத்தி சுத்தி வருது. இந்த ஈ வந்து ஸ்டிங்கியா இருக்குது, ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்றதெல்லாம் ஸ்டிங்கி. அன்கைண்ட் அப்படின்னா உங்ககிட்ட கைண்டா இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஜீனியலுடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பூரிஷ் அப்படின்றது தான் சொல்றாங்க. டெமாலிஷ் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை நீங்க உடைக்கிறீங்க, ஒரு பொருளை நீங்க டெமாலிஷ் பண்றீங்க அப்படின்றது. ஸோ அதோடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னா நான் டெமாலிஷ் அழிச்சிட்டேன், பில்டு கட்டிட்டேன் அப்படின்றது சொல்றதுதான் பில்டு. ஷிஃப்ட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க மாத்தி வச்சிட்டீங்க. ரிப்பீட்னா ஒரு செயலியே திருப்பி திருப்பி ரிப்பீட்டா பண்றீங்க. ஹைடுனா ஒளிச்சு வச்சுக்குது. ஆப்போசிட் அப்படின்னு கேட்கும்போது டெமாலிஷ்க்கு பில்ட் அப்படின்றது தான் ஆப்போசிட் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னா ஃப்ராலிட்டி அப்படின்றத சொல்றாங்க. ஃப்ராலிட்டி அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கிறது ஃப்ராலிட்டி அப்படின்றத சொல்றோம். ஸோ ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது அதோடைய ஆப்போசிட்டா ஆகுது. ஸோ ஒன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, எனர்ஜி. எனர்ஜி ஃப்ராலிட்டி என்னங்க, இன்டென்சிட்டி ரொம்ப அழுத்தம் அப்படின்றாங்க. வெஹமென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல், நான் இதைத்தான் செய்வேன் அடம் பிடிக்கிறது, வெஹமெண்டா இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ப்ரிவென்ட் அப்படின்றத சொல்றாங்க. ப்ரிவென்ட்னா தடுக்கிறது, உன்னை செய்ய விடாத தடுக்கிறது. இன்டியூஸ்னா உன்னை செய்யறதுக்கு இன்டியூஸ் பண்றாங்க. ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்குது. ப்ரொடெக்ட் அப்படின்னா உங்களை பாதுகாக்கிறாங்க. பிளாக் அப்படின்னா உங்களை தடுக்கிறாங்க. ப்ரிவென்ட் தான் அதோடைய மீனிங் ஆகும். ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஹிண்டர் அப்படின்னாலும் தடுக்கிறது தான், உங்களை செய்ய விடாத இடைஞ்சல் கொடுக்கறது ஹிண்டரிங். ஹிண்டரிங் யுவர் ஜாப். இன்டியூஸ் அப்படின்னா உன்னை உருவாக்குறது. ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கிலீஷ். ஸோ நீங்க இங்க என்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீனிங்ஸ் ஒரு ஒரு 10 வார்த்தை 15 வார்த்தை டெய்லி நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 90 நாளுக்குள்ளே உங்களால் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியும்.
ரிவிஷன், அந்த மீனிங்ஸ் உடைய ரிவிஷன், இடியம்ஸ் உடைய ரிவிஷன் தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அதை நீங்க இங்க கண்டிப்பா பண்ணிக்கிட்டே வந்துடுறீங்க. ஸோ மீனிங்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. மீனிங்ஸ்க்கு அப்புறம் நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எரர் ஸ்பாட்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எரர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்டிவா ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் ரெப்பட்டிவா வராங்க. நம்ம ஒரு 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 8, 9 டெஸ்ட் கிட்ட வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறமா வரக்கூடிய போதெல்லாம் நம்ம எது எது எப்படி ரெப்படிஷனா வருது, எது காமன் ஃபேக்டர், நம்ம பத்திக்கு பேசிக் ஒரு 9 டெஸ்ட்ல பேசிக்கை பார்த்துருவோம். 9 டெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொன்றுத்தையும் எப்படி எப்படிலாம் கேட்குறாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. மார்க் குறைவாக வாங்குறோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மார்க் வந்து ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஒரு 8 டெஸ்ட்டில் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக 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 நம்ம பிக்கப் ஆகிட்டு போகிறோம். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க்கை கரெக்டாக இங்கேயே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 9 டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க் சூப்பராக வரும். ஸோ மார்க் இங்கே குறையுதுன்ட்டு யாரும் வருத்தப்பட வேணாம். உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்க. 90 டேஸ் கழிச்சு நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு வேலை ஷுவராக கேரண்டீடாக இருக்கும். சரிங்களா? நன்றி. நம்ம அடுத்த டெஸ்ட்டில் பார்ப்போம். வணக்கம்.